கேள்வி பாருங்கள், ஏபிசிடிக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஆங்கில எழுத்துக்களுக்கு முறையே 2, 4, 6, 8ன்ட்டு. அதை எடுத்துகிட்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி கூட்டினோம்னா முடிஞ்சிருச்சு. சரி பார்க்கலாமா? ஏக்கு பதிலாக 2/2 வருமா? இதுதான் அடித்து 1/1னே வைப்போம். ஏன்னா ஃப்ராக்ஷன் இருக்கிறதுனால. ஸ்கொயரு அவ்வளோதான், 1 ஸ்கொயர் 1 அப்படி தான் வந்துடும். ப்ளஸ் பிக்கு பதிலாக என்ன பண்ணுவோம்? 4 போடுவோம். இப்போ 4 ஸ்கொயர் எத்தனை? 16. அப்போ 3 ஸ்கொயரு 9. ப்ளஸ் சிக்கு பதிலாக நம்ம என்ன போடுவோம்? 6 போடுவோம். இது வந்து 2 அடித்தோம்னா 3, இங்கே வந்து 2 வரும். 3 ஸ்கொயர் 9, 2 ஸ்கொயர் எத்தனை? 4. ப்ளஸ் டிக்கு பதில் என்ன போடுவோம்? 8 போடுவோம். 8/5 அடிப்படாது, அப்படியே போட்டுடலாம். 8 ஸ்கொயர் எவ்வளோ? 64. 5 ஸ்கொயர் எவ்வளோ? 25. சரி, இப்போ என்ன பண்ணலாம்? இதுக்கு எல்சிஎம் பார்க்கலாம். இப்போ 25 4 100. அப்போ 100 × 9 900. இப்போ ஒன்று அவ்வளோதான், கீழே வந்து 900 வந்துடும். ஆப்ஷனில் பாருங்கள். ஸோ இது அவுட்டு, டியும் அவுட்டு. பிசியில் ஏதாவது ஒன்று வரணும். சரிங்களா? பிசியில் லாஸ்ட் டிஜிட் பாருங்கள், 2 9 இருக்கா? அப்போ லாஸ்ட் டிஜிட் மட்டும் செக் பண்ணலாமா? எல்சிஎம் கீழே 900 தெரிஞ்சிருச்சு. அப்போ மேலே இங்கே என்ன வரும்? இங்கேயும் 900 தான் பெருக்கணும். அப்போ லாஸ்ட் டிஜிட்டு 0வாக இருக்கும். ப்ளஸ் இங்கே பாருங்கள், இங்கே 100ஆல் பெருக்கினா 900 வரும். அப்போ மேலேயும் 100ஆல் பெருக்கணும். லாஸ்ட் டிஜிட்டு 0, ஏன்னா 1600 வரும். லாஸ்ட் டிஜிட்டு 0. அடுத்தது 4ங்கும் போது 900/4 அப்படின்னா 4 2 மிச்சம் 1, 4 2 2 4 225. அப்போ இங்கே 225ஆல் பெருக்கணும். 9 எத்தனை? 45. லாஸ்ட் டிஜிட் என்ன வரும்? 5 வரும். ப்ளஸ் இங்கே 25 இருக்கா? அப்போ 900/25 அப்படின்னா 3 75. இந்தாண்ட ஒரு 15, இந்தாண்ட ஒரு 4 2 6 36 25 900 வந்துடும். அப்போ இங்கே 36ஆல் பெருக்கணும். அப்போ 6 4 24. லாஸ்ட் டிஜிட் என்னது? 4. இப்போ லாஸ்ட் டிஜிட் மட்டும் கூட்டுங்க. 4 + 5 9. அவ்வளோதான். இப்போ லாஸ்ட் டிஜிட் 9 இருக்கும். அப்போ இங்கே இது ரெண்டுக்குள்ளே எது 9 இருக்குது? சி தான் இருக்குது. அப்போ விடை என்னது? சி தான் விடை.